சொல்லுங்க ஐயா. எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் காண்பது. எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ம். இப்போ அந்த எலுமிச்சை நீர் அருந்துறீங்களா? உங்க பேர் ஆ கலை கீதா. அருந்துட்டு கலை கீதா. ஆ குடிச்சிட்டு வரேன் ஐயா. கலை நிலா. உங்க பேர் கலை நிலா. என்ன ஐயா? கலை நிலா. உங்க முகம் தெரியலையே. இங்க பாருங்க. உங்க பேரு கலை நிலா. முகம் தெரியும். என்ன ம். பேர் சொன்னீங்க? கலை நிலா. கலை நீலா. மூட்டு வலி கீதா இல்ல. அதெல்லாம் தூக்கியாச்சு. அதெல்லாம் கிடையாது. மூட்டு வலியும் கிடையாது, ஒண்ணும் ஆ கிடையாது. சரி சரி. பேர் கலை நீலான்னு கலை போட்டிருக்கேன் லீலா. பாருங்க. சரி கலை சரி. லீலான்னு போட்டிருக்கீங்களா? சரி ஆமா, சரி அப்புறம் அந்த ஐயா. கலையா மாறணும் இல்ல. முகத்துல அந்த கலை வருது, கை கால்லாம் ஒழுங்கா வேலை செய்யுது இல்ல, பேரை மாத்தியாச்சு. ம். அவ்வளவுதான். ம் ம் மாத்திருங்க. ஆமா, கலை கலை நீலா. நீல. ம். சரி. அந்த உங்களை என்ன சாப்பிட சொன்னேன்? அந்த இன்னைக்கு ஒரு மாதிரி தண்ணி இது அந்த மட்டும் தேன் தான் தண்ணி. இருந்து சொன்னீங்க. தேன் கொஞ்சம் பின்னாடி கேமரா கொஞ்சம் பின்னாடி வைங்க. இந்த கைபேசி கொஞ்சம் பின்னாடி வைங்க சார். செல்பேசி இப்போ கொஞ்சம் இப்போ பின்னாடி வைங்க. பாருங்க. சரி சரி. மூஞ்சி நல்லா நிறம் மாறிட்டு வருது. ஆ ரத்தோட்டம் அதிகமாயிட்டு, ரத்தோட்டம் அதிகமாயிட்டு வருது. அதிகமாயிட்டு இருக்கு. இந்த கை எப்படி அப்படி ஆட்டுங்க. கை அப்படி பிணைஞ்சு பிணைஞ்சு ஒரு கை மட்டும். ம் நல்ல பின்னாடி கொண்டு வாங்க. அது எப்பயுமே முன்னாடி நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு இருக்கையை போட்டு வச்சுக்கணும் பாருங்க. இப்படி வச்சுக்கணும். இப்படி இப்படி முன்னாடி சாட்சி வச்சுக்கணும். அந்த சரிங்க. ஒரு மேசையில வச்சுக்க வேண்டியது தானே. அதுக்குன்னு ஒரு மேசை ரெடி பண்ணிக்க வச்சு சும்மா ஏதோ ஒரு உயரமா வச்சு கேமரா சரிங்க. வச்சுக்க. இல்லாட்டா ஒண்ணுமே தெரியாது. இங்க இருந்து பாக்குற எல்லாத்துக்கும் புரியணும் இல்ல. நீங்க யாரு, என்ன, ஆ எந்த நோய்க்கு வர்றீங்க நீங்க தெரியணும் இல்ல. சரிங்க. அப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்ன நோய் இருக்கு, என்ன இருந்து, கை கால் வலி, மூட்டு வலி, அதான் இருந்தது. எல்லா பொம்பளைகளுக்கு அதுதான் இருக்குது. உலகத்துல ஆம்பளை பொம்பளைக்கு மூட்டு வலி இல்லாத யாரே கிடையாது. மூட்டு வலி இல்லாத யாரும் கிடையாது. யாரும் கிடையாது. சும்மா கதை விடுறாங்க. ஜெயலலிதா உலகத்தை நம்பர் 1 மூட்டு வலி ஜெயலலிதா தான். அத்தாச்சியோட யானை குட்டிமா இருந்து மூட்டு வலி, முழங்கால் வலி, சக்கரை நோய், நீர்ச்சத்து பற்றாக்குறை, ஒழுங்கா தண்ணி கூட குடிக்க தெரியல. சரி, அதனால இப்ப எப்படி இருக்குது கை காலம், எப்படி இருக்கு இந்த 10 நாளா, எப்படி இருக்கு இந்த 5 7 நாளா எப்படி இருக்கு? பரவாயில்லைங்க ஐயா, பரவாயில்ல. காலையில முட்டி கொஞ்சம் வலியா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா உங்ககிட்ட, கொஞ்சம் பரவாயில்ல ஐயா. குளிச்சுட்டு வந்து வந்து பாக்குற அந்த வலது கால் முட்டி அது உள்ள வந்து எதுவுமே இல்லாம இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு உணர்வு. காலை தூக்கி வைக்கிறப்ப அந்த முட்டிக்குள்ள எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கு, காலியா இருக்கிற மாதிரி. அப்போ அப்ப அந்த இடத்துல வலி குறைஞ்சிச்சுன்னு அர்த்தம். அப்ப அந்த இடத்துல வலியா இருந்தது வலி இல்லாத அளவுக்கு மாற்றுது. அப்ப வலி இல்லாத அளவுக்கு மாத்துது. அப்ப தைரியமா காலை வைக்கலாம். தைரியமா இருந்தாலும் பயமா இருக்குது ஐயா. அப்படி ஒரு டைம்ல ஸ்டக் ஆகும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன் அந்த கால் வலி வந்துரும்னு பயப்படுறீங்களா? அப்படி கிடையாது ஐயா. மடக்குன்னு உடையுது ஒரு டைம். அந்த ஸ்டெப்ல காலை வைக்கிறப்ப ஒரு மாதிரி உதற மாதிரி இருக்கு. ஆமா 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 ஆமா. அதெல்லாம் வந்து இந்த உடம்பு மாறிட்டே, அதாவது உடம்பு மாறி உங்களுக்கு வந்து மனம் மாறுது. மனம் மாறுறப்ப உடல் மாறுது. மனம் மாறணுமா? மனம் மாறுது. பிறைநிதல். வணக்கம் பிறைநிதல். பிறைநிதல் தான் வந்திருக்கீங்க. உங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு இருந்தா பேசலாம், இல்ல தனிப்பட்ட முறையில பேசலாம். சரிங்களா? அவங்க பேர் பிறைநிதல் வந்திருக்காங்க பாருங்க. அப்புறம் கலை நிலாவுக்கு இப்ப கலை வந்துகிட்டு இருக்குது இல்லையா? அந்த என்னென்ன, அதாவது இந்த என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா, உள்ளே இருக்கிற அந்த கழிவு ஆற்றல் குறையுது. இப்ப கழிவு ஆற்றல் குறையணும். இப்ப 3 ஆற்றல் தான் இருக்கு. அதாவது விட்டல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. விட்டலிட்டிம்பாங்க. விட்டலிட்டினா உயிராற்றல், அப்புறம் உடல் ஆற்றல், இந்த 2 ஆற்றல். இது போக கழிவு ஆற்றல். இந்த கழிவு தான் நாம சாப்பிட்ட சமைத்த உணவு. புரியுதுங்களா? நாம வந்து 2000 வருஷம், 3000 வருஷமா, 10,000 வருஷம், 50 வருஷமா, 40 வருஷம், 30 வருஷமா சமைத்த உணவு தின்னு சமைத்த உணவு, செத்த உணவு தின்னு உள்ள சேர்ந்து போச்சு. அப்ப சமைத்த உணவுங்கிறது ஒரு கொடூரமான உணவு. அது வந்து பழக்கமே தவிர அது ஆரோக்கியம் கிடையாது. காலையில காப்பி குடிக்கிறது, இட்லி திங்கிறது, தோசை திங்கிறது, பலகாரத்தையே தின்னு தொலைக்கிறது. பலகாரத்தவே இல்ல தின்னுகட்ட பரம்பரை தான். உலகத்துல எல்லாரும், நம்ம எல்லாரும் தின்னுகட்ட பரம்பரை தான். விலங்கெல்லாம் கிடையாது. விலங்குக்கு வந்து 5 அறிவு அதெல்லாம் கிடையாது. நாம தான் 5 அறிவு வச்சுக்கிட்டு 5 அறிவு இருக்குது. 5 அறிவு வாய் ருசி. 5 அறிவு வாய் ருசி. யார் வாய் ருசியை பயன்படுத்துறானோ அவனுக்கு அறிவே இல்லைன்னு அர்த்தம். என்னது? அறிவே இல்லைன்னு அர்த்தம். அறிவு இல்லாதவனுக்கு நோய் வரத்தானே செய்யும். திருவள்ளுவர் என்ன சொல்றாரு தெரியுமா? திருவள்ளுவர் அறிவு இருக்கவனுக்கு நோய் வராதுங்கிறாரு. அறிவு. அப்போ யாராருக்கு நோய் வருதோ அவன அறிவு இல்லாதவன். யாராருக்கு நோய் வருதோ அறிவு இல்லாதவன். திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, வயிற்றுல சுரக்கிற நீரை நிறுத்தி பழகுதல் வீரம் வெற்றிங்கிறார். அதுதான் தபம்னு பேரு. தபம்னா மண்டை நினைக்கிறது, கொண்டை நினைக்கிறது, புலபத்துக்கிறது எல்லாம் கிடையாது.
புள்ள பெத்துக்கிறது ம். தவம், ஓட்டப்பந்தல் ஓடி போய் பரிசு வாங்குறது தவம், ம். நீட் தேர்வுல பாஸ் ம். ஆகிறது தவம் இல்லையே, எம்பிபிஎஸ் ம். அப்புறம் ம். எம்டெக் ம். வாங்குறது தவம், அதெல்லாம் ஒரு புடலங்காயும் கிடையாது. எல்லாரும் அதெல்லாம் போய் எத்தனை ம். தப்பு. ம். ம். சரிங்க. எது தவம்? உண்மையான தவம் எது? ம். உண்மையான தவம் எது? உடலை சுத்தப்படுத்துறதுதான் ஆரோக்கியமான ஜீரண உணவுகள் நீரை நிறுத்தி உற்றுநோய் நோன்றல் இருக்குது. உயிருக்கு ஊறுகன் செய்யாமே அற்றைய தாபத்திற்கு உரு. அதாவது உற்ற என்று சொன்னால் ம். பிறவியில ஏற்பட்ட பிறவி நோயை நிறுத்த வேண்டும், அதுதான் தவம்ங்கிற. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இது எவனும் பாடத்துல சொல்லி தரல. ஆ. உட்காருங்க. ஏன் கரகரன்னு ஆடிட்டே இருக்கிறீங்க? யாரும் சத்தம் வருது? பரமேஸ்வரிதா? பரமேஸ்வரி காத்து இருக்கிற பக்கம் கொண்டிருப்பீங்க தெரியுது. பரவாயில்ல. மேல நல்லா வேப்ப மரம். நல்லா காத்தடிக்கு. காத்தடிக்குதா ஓரளவுக்கு? ஆமாய்யா. பரவாயில்ல பரவாயில்ல. என்ன பண்ணீங்க? அந்த கீரை கஞ்சி எப்படி சாப்பிட்டீங்க? சாப்பிட்டாச்சா? ம். ஐயா சாப்பிட்டேன்யா. எப்படி இருக்கு? நேத்து கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு, இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லையா. ஆ ஆ சரி. இன்னைக்கு எடை எவ்வளவு இருக்கு? எடை குறைஞ்சுதா? எனக்கு எத்தனை, கிட்டத்தட்ட 40 மணி நேரம் நீர் பயிற்சி பண்ணிருக்கீங்க இல்லையா? 40 மணி நேரம் இல்லையா? ஐயா 70 மணி நேரம். 70 மணி நேரம் நீர் பயிற்சி. ரொம்ப வெற்றி வெற்றி வெற்றி. எப்படி இருக்கு 70 மணி நேரத்துல? என்ன மாற்றம்? இந்த 70 மணி நேரத்துல என்ன மாற்றம் தெரியுது? பசிக்கலையா, பசி உணர்வெல்லாம் ஒன்றும் தெரியல. ஆனா கொஞ்சம் டயர்டு இருந்தது. அப்பப்ப தண்ணி குடிச்சுட்டு அந்த உருண்டை மட்டும் 2 சாப்பிட்டேன். சரி. அப்புறம் இன்னைக்கு முருங்கைக்கீரை நிறைய போட்டு கொஞ்சமா அரிசி, ஒரு 50 கிராம் அரிசியை போட்டு கஞ்சி வச்சு மத்துல கடைஞ்சு குடிச்சிட்டேயா. குக்கர்ல ஒரு 6-7 விசில விட்டு மத்துல போட்டு கடைஞ்சு அருமை அருமை. ஜீரகம் அருமை அருமை. நல்லா பண்ணிருக்கீங்க. அருமையா சாப்பிட்டுருக்கீங்க. சரி. அது 3 மணி நேரத்துல வெளிக்கு போயிடும். வணக்கம். 3 மணி நேரத்துல வெளிக்கு போயிடும். 3-4 மணி நேரத்துல போயிடும். சரிங்கய்யா. அடிச்சு அந்த 70 மணி நேரம் நீர் பயிற்சி செய்யறப்போ அந்த உள்ளே இருக்கிற தொகுக்கப்பட்ட விஷங்கள், அதாவது சேர்க்கப்பட்ட விஷங்கள், சேர்ந்து விட்ட விஷங்கள் உணவு பாய் வந்து படியுது. அந்த விஷத்தை எடுக்கிறதுக்காக நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா அருமையான கீரை கஞ்சி சாப்பிட்டு. இதுதான் புத்திசாலி. அந்த குடலுக்கு என்ன பண்றீங்க? நைட்ரிக் ஆக்சைடு அதிகப்படுத்துறீங்க. அது நைட்ரஜனும் அது பிராணசக்தி அதிகப்படுத்துறீங்க. கார்பன் டை ஆக்சைடுல இருந்து விலகி அப்ப நீங்க 70 மணி நேரம் என்ன பண்ணிருக்கீங்க? உடம்புல வந்து ஆக்சிஜனை சுவாசிச்சு இருக்கிறீங்க. ஆக்சிஜனை சுவாசி பிராணசக்தி. ஆக்சிஜனை மட்டும் இல்ல, நைட்ரஜனை சுவாசம் பண்ணிருக்கீங்க. நைட்ரஜன் தான் முதல்ல. இயற்கை தெளிவா தான் 78 விழுக்காடு நைட்ரஜன் வச்சிருக்குது, 21 விழுக்காடு ஆக்சிஜன் வச்சிருக்குது, 0.9 விழுக்காடு ஆர்கான் வச்சிருக்குது, 0.1 விழுக்காடு கார்பன் வச்சிருக்கு. இத்தனை சுவாசம் பண்ணிருக்கிறீங்க. அப்ப உடம்பு புறம் பிராணசக்தி. அப்ப வலி குறைஞ்சிருக்கும். வலி இந்த 70 மணி நேரத்துல வலி குறைஞ்சதே இல்லையா? அந்த 70 மணி நேரம் இருக்கிற உடம்பு அப்படியே அமைதியா இருந்திருக்குமே. நல்லா இருந்ததுங்கய்யா. அப்ப இந்த அமைதியா இருக்கிற உடம்பு அப்படியே இந்த அழுக்குகளை எடுக்க எடுக்க உடம்பு அப்படி சுகமா இருக்கும். அந்த விடுதலை, பயங்கர விடுதலை கிடைக்கும். அந்த உணர்வு வந்துச்சான்னு கேக்குறேன். ஆனா யூரின்லாம் துளி கூட ஸ்மெல் இல்லைங்க ஐயா. பரவாயில்ல, முன்னேற்றம். மோஷன் போகல, அந்த யூரின் துளி கூட உப்பு இல்ல. இல்லாம போச்சு. மாசம் 3 நாளா அது வராது. நீங்க 3 நாள் நீர் பயிற்சி பண்ணிருக்கீங்க. அப்ப வந்து உள்ளே இருக்கிற அந்த திடப்பொருள் எது இல்லாதனால அது வராது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? இப்ப எதுக்கு சாப்பிட்டு கேட்டீங்கன்னா, அந்த உள்ளே இருக்கிற பழைய மருந்து, செரிக்காத உணவுகள், கொழுப்பு, மற்ற மருந்து மாத்திரைகள், இன்னும் எக்கச்சக்கம். இதெல்லாம் வந்து வெளியெடுக்கிறதுக்கு தான் 70 மணி நேரம் பயிற்சி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வெளியே எடுக்கணும். அந்த அந்த எடுக்காமல் போனால்தான் அது வரும். அப்ப அந்த எடுக்கலனா தான் வளர்ந்து மனிதனை எதேனும் துன்புறுத்தும், அதை கொலை செய்யும். இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? அந்த கீரை கஞ்சி சாப்பிட்டு நம்ம வெளியே எடுத்திருக்கிறோம். சரியா? இப்ப மறுபடியும் நீங்க 70 மணி நேரம் பயிற்சி பண்ணலாம். மறுபடியும் 70 மணி நேரம் பயிற்சி பண்ணலாம். பண்ணுங்க. மறுபடியும் 70 மணி நேரம் போடுங்க. சரியா? சரி. இப்போ 2 நாளைக்கு காய் உணவு எடுத்துட்டு அப்புறம் போட்டாங்க ஐயா. இல்ல 70 மணி நேரம் நீர் பயிற்சியே போட்டுட்டா? ஆமா, 70 மணி நேரம் போடுங்க. இன்னைக்கு எடை பாத்தீங்களா? எடை பார்த்தேயா. 40 41 40. இந்த பாக்குறேங்க ஐயா. இப்பதான் உள்ள வரேன்.
சரி சரி, அந்த பரிணாமத்தை பத்தி படிச்சிடலாம் பிறனுதல். உலகின், அதாவது பார்த்தீங்கன்னா, நாலாவது நிலை வந்து பலவிதமான ஊர்வன பாம்புகள் முதலியன, தொடுதல் நகர்தல் 4 வகையான அறிவு வருது. மேலும் இனப்பெருக்க குறையுது. நேற்று பேசுறோம் இல்லைங்க, அது தொடருது. பறவைகள், மிருகங்கள், பாலூட்டிகள், தொடுதல் நகர்தல், காணுதல், முகர்தல், வாயுருசி. 5ஆம் நிலையில் என்ன வருது? வாயுருசி வருது. 5ஆம் நிலையில் என்ன வருதுங்க? வாயுருசி வருகிறது. இந்த வாயுருசிக்கு தான் எல்லாம் மாட்டிக்கிட்டோம். காப்பி குடிக்கிறது மற்ற எல்லாமே. வாயுருசி மட்டும் இல்லைன்னா நீங்க சாப்பிடுவீங்களா? அந்த வாயுருசிக்கு சாப்பிட்டு என்ன ஆச்சு? அதுதான். அப்ப அந்த மனம் தான் என்ன பண்ணுது? வாயுருசி மனம் கேட்குது. ஆனா தண்டனை யாரு கிடைச்சது? வாயுருசி. வாயுருசி எதை கிடைச்சாலும் வாயுருசியத்தான் இருக்கும். வாயுருசி சரி, மனம் திருப்தி அடைகிறது. தண்டனை யாருக்கு? உடம்புக்கு தான் தண்டனை. அப்ப மனதை என்ன பண்ணணும்? தூக்கி மனதை வந்து இயற்கை சக்தியில் வாழ்வதற்கு பழக்க வேண்டும். எல்லாமே குற்றம் தான். உலகத்துல சாப்பிடுற எல்லா, அதாவது வாயு வழியாக இறப்புக்கு என்னென்ன தூய நீரும் தூய காற்றை தவிர, ஏன்னா தூய நீரும் தூய காற்றை தவிர எது சாப்பிட்டாலும் உள்ளே இருக்கிற கோயிலுக்கு கடுமையான சேதத்தை உண்டாக்கும். உள்ளே இருக்கிற உயிர் என்கிற இறைவனுக்கு கடுமையான சேதத்தை உண்டாக்கும். நீங்க சாப்பிடுகின்ற பொழுது எதற்கு சேதத்தை உண்டாக்கும்? அந்த உடலுக்கும் கடுமையான சேதத்தை உண்டாக்கும். அப்புறம் உள்ளே இருக்கிற உயிர் என்கிற இறைவனுக்கு கடுமையான சேதத்தை உண்டாக்கும். அப்ப இங்கதான் உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் அப்படின்னு இந்த உலகத்துல முதல் சொன்னவர் யாருன்னு தமிழர்கள் தான் சொன்னாங்க. திருமூலர் தான் சொன்னார். உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம். அப்புறம் தெல்லற தெளிந்தாருக்கு சீவனை சிவலிங்கம், கள்ள புனலைந்து காணாமணிவனுக்கு அப்படின்னு பாடினார். உள்ளம் பெருங்கோயில் ஊனடும் ஆலயம், தெல்லற தெளிந்தாருக்கு சீவனை, தெல்லற தெளிந்தாருக்கு சீவனை. சீவனை காற்றுதான். என்னது சீவன்? என்ன சீவன் தான் சிவன். சீவன் தான் சிவன். சிவம் தான் சபமா மாறுறான். அப்ப இந்த காற்று சுவாசம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். காற்று அதுக்கு தான் 70 மணி நேரம் சுவாசம். நீங்க மூச்சு பேச்சே பண்ண தேவையில்லை. எப்படி ஏங்க நீங்க 70 மணி நேரம்? இடையில அந்த அதே மாதிரி உலர்பல கண்டு செஞ்சு வச்சுக்கோங்க. புரியுதுங்களா பரமேஸ்வரி? ஆமா, உலர்பல கண்டு செஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி போட்டு மறுபடியும் 72 மணி நேரம் கழிச்சு உலர்பல கண்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை வந்து இந்த 72 மணி நேரம் என்ன பண்ணீங்க? அப்ப 3 நாள் சுவாச பயிற்சி பண்ணிருக்கிறீங்க. இதுதான் இதுக்கு பேரு இயற்கை. அதாவது இதுக்குதான் இயற்கையான சுவாசம். இதுக்குதான் இயற்கையான சுவாசம் என்று பெயர். இயற்கையான இதுக்காக தனியா உட்கார்ல, தனியா எதுவுமே பண்ணல, உங்க சராசரி வேலை பண்ணிட்டு சுவாசத்திலே ஓடி இருக்கிறீங்க. இப்ப காய் கஞ்சி சாப்பிட்றீங்க, அருமையான கஞ்சி சாப்பிட்டுருக்கிறீங்க, அது போயிடும். இதே மாதிரி இப்ப இந்த 72 மணி நேரம் 3 நாள் பண்ணிருக்கீங்க. 72 மணி நேரம் என்ன பண்ணிருக்கிறீங்களோ அதவே எழுதி வச்சுக்கங்க. என்னன்னா பண்ணினேன் அதே மாதிரி எழுதி வச்சு அப்படியே செய்யுங்க. சரியா? சரி. இப்போ பறவைகள், விலங்குகள், பாலூட்டிகள், அதுக்கு வந்து 5 அறிவு இருக்குது. தொடுகின்ற அறிவு, நகர்கின்ற அறிவு, காணுகின்ற அறிவு, முகர்ந்து பார்க்கின்ற அறிவு, வாயுருசி. அப்ப விலங்குகளுக்கு வாயுருசி, நமக்கும் வாயுருசி. நாம் பிறக்கிறப்ப 5 அறிவு தான். வாயுருசியை தான் பிறக்கிறோம். தாய்ப்பால் மட்டும் குடிக்கிறோம். சரி. அந்த விலங்குகளுடைய இனப்பெருக்க வேகம் என்ன? ஒரு தடவை பல குட்டி போடுது. ஒவ்வொரு விலங்கு பார்த்தீங்கன்னா 3 குட்டி 4 குட்டி 5 குட்டி போடுற விலங்குகள் இருக்கு. அந்த நிலைக்கு வர்றோம். அதுக்கப்புறம் மனிதன் வருகிறான். அவனுக்கு 6 அறிவு இருக்குது. என்னென்ன அறிவு? தொடுகின்ற அறிவு, நகர்கின்ற அறிவு, காணுகின்ற அறிவு, முகர்ந்து பார்க்கின்ற அறிவு, வாயுருசி என்கிற அறிவு, கூட பகுத்தறிதல் என்ற அறிவு. அப்ப 6 வருது. அப்ப விலங்கிலிருந்து மாறி பிறக்கிறப்ப 5 அறிவு, அதுக்கப்புறம் 6ஆம் அறிவு பிற்பாடுதான் வளர்கிறது. அப்போ பிறக்கிறப்ப எல்லாரும் அசைவம் தான். அப்படித்தானே பெரியநிலா? இந்த பெரியனுதல் அப்படித்தானே? பிறக்கிறப்ப அனைவரும் அசைவம் தான். அப்ப பிறக்கிறப்ப அசைவம் தான். அப்ப 5 அறிவு இருக்கிறது. அப்ப அதுக்கப்புறம் தான் 6ஆம் அறிவு வளர்கிறது. அப்ப நம்ம எதுல இருந்து மாறணும்? 5ஆம் அறிவுல இருந்து 6ஆம் அறிவுக்கு மாறணும். அப்ப நம்ம பிறக்கிறப்ப அசைவம் இருந்தாலும் பிற்பாடுதான் மாற முடியும் என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார். மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு பின்னாடி சொல்றார். சரிங்களா? அப்ப நாம் என்ன பண்றோம்? அந்த 6ஆம் நிலையில் ஒரு தடவை ஒரு பிள்ளை பெறுகின்ற நிலைக்கு இயற்கை அமைத்திருக்கிறது. பல கோடி ஆண்டுக்கு முன்னாடி பல லட்சம் குழந்தைகள் போடுகின்ற தன்மை இருந்து குடும்ப தலைவன் இறந்து கடைசியில 4ஆம் நிலைக்கு வருகின்ற பொழுது அம்மா அப்பா உயிரோடு இருக்கிறதில்ல. 5ஆம் நிலைக்கு வருகின்ற பொழுது தாய் தந்தை பெற்றோர்கள் உயிரோடு இருப்பாங்க விலங்கினிடையே. அதுக்கப்புறம் 6ஆம் நிலை என்கிற பகுத்தறி வருகிறது. நாம் பகுத்தறியை பயன்படுத்துகின்ற பொழுது மரணத்தை எதிர்க்கிறோம். எதை எதிர்க்கிறோம்?
மரணத்தை எதிர்க்கிறோம். மரணத்தை எதிர்க்கணும்னா ஜீரண நீரை எதிர்க்க வேண்டும். ஜீரண நீர் என்பது தேவையற்ற பகுதி என்று இயற்கை சொல்லுகிறது. ஏன்னா அதனாலதான் இயற்கை நமக்கு சிறந்த மூளையை கொடுத்துருக்குது. இப்ப என்கிட்ட மூளை இருக்குது, நான் பயன்படுத்துறேன். நீங்க மூளையை பயன்படுத்தா உங்க நோய் நல்லா ஆகுது. அதுதான் அதாவது அறிவு இருந்தால் அறிவு இருந்தால் தன்னுடைய சொந்த சிக்கலையும் தீர்க்க வேண்டும், பிறருடைய சிக்கலையும் தீர்க்க வேண்டும். இப்ப நான் வந்து என்ன நான் உண்மையாலுமே சொல்றேன், நான் பசி தாகத்தோட தான் இருக்கிறேன் 25 வருஷமா. எத்தனை? நீங்க ஒரு நாளைக்கு ஐயோ எனக்கு கத்துறீங்களே, நான் என்னை சுத்தி யாருமே இல்ல. இப்ப இவ்வளவு பாத்துட்டு இருக்க, எனக்கு பின்னாடி யாராவது நிக்கிறாங்களா பாருங்க, யாராவது போறது வர்றதுன்னு தெரியாதான்னு பாருங்க. ஒருத்தர் இல்லையா, நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. எப்படிங்க சாத்தியம் கேக்குறேன்? எப்படிங்க ஐயா நல்ல பயிற்சி எடுத்துட்டீங்க பாருங்க. அது போக ஆராய்ச்சி பண்ணி இங்கிலாந்துல பதிவு பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். பாத்தீங்களா இல்லையா? இங்கிலாந்துல பதிவு பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். இங்கிலாந்துல பாத்தையா? அவங்க யாரு? உங்க பொண்ணு ஐயா மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. நான் தான் அனுப்பிச்சேன். அது அப்படியே பதிவு பண்ணணும். இங்கிலாந்து ஏற்கனவே பதிவு பண்ணியாச்சு. 2வது நிலைக்கு போகணும். அது வந்து விண்ணப்பம் 9 ஃபார்ம் 9 பண்ணணும். ஃபார்ம் 9 பண்ணதுக்கு அப்புறம் ஃபார்ம் 10 ஃபார்ம் 10 முடிச்சா முடிஞ்சு போச்சு. இப்ப 2 ஸ்டெப் தான் இருக்கு. முதல் ஸ்டெப் முடிஞ்சாச்சு. நீ ஒரு 6 மாசத்துல அது கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டதுக்கு அப்புறம் அதுக்குள்ள இப்பதான் நம்ம சாகா பேட்டரி கண்டுபிடிச்சாச்சு இல்லையா? இதுதான் இந்த நீங்க செஞ்சு வச்சிருக்கீங்களா, இதுக்குதான் நோபல் பிரைஸ் கிடைக்க போகுது. நீங்க கையில வச்சிருக்கீங்க பாருங்க, எல்லாரும் கையில வச்சிருக்கீங்களா? இருக்குதா பக்கத்தால? கலைநேலா இருக்கான்னு காட்டு. கலைநேலா இருந்தா காட்டுங்க. கலைநேலா கலைநேலா காட்டுங்க. பரமேஸ்வரி கூட பேரு மாத்திக்கலாம். பரமேஸ்வரி கூட வெண்ணிலான்னு பேர் வச்சுக்கலாம். வெண்ணிலா. என்னால தூக்க முடியாது, தண்ணி நிறைய கெட்ட காமிக்கிட்டோமா? காட்டுங்க காட்டுங்க, எல்லாரும் காட்டுங்க. பாருங்க, இதுக்குதான் நோபல் பரிசு கிடைக்க போகுது. எல்லாரும் நீங்க செஞ்சிருக்கிறீங்க. அதான் பாருங்க என்ன அறிவு பாருங்க. உலகத்துல அறிவியலே நான் சொல்லி தருகிறோம். அறிவியலும் சொல்லி தர்றோம். நாளைக்கு இது பிரச்சனை எல்லாம் ஒரு 10 வருஷத்துல நமக்கு என்ன கிடைக்க போகுது? மிகப்பெரிய இது கிடையா? எங்க அழகா வச்சிருக்கிறீங்க. அந்த பச்சை லைட்டு காணோம். கீழே இன்னும் கொஞ்சம் எங்க எரியுது? கையில தூக்கிக்கங்க, கையில எடுத்துங்க. அப்படி கையில ஒரு கேமரா, கையில அந்த கைபேசி வச்சுக்க, அதை மட்டும் எடுங்க. பாருங்க எங்க காமிக்கிறோம். தெரியுது? ஐயா தெரியுது ஐயா. உங்க முகத்துக்கிட்ட முகத்து நேர் வைங்க. முகத்து நேர் வைங்க. உங்க மூஞ்சிக்கு முன்னாடி வைங்க. அடுத்து நான் செய்யணும் ஐயா. எப்படி செஞ்சீங்க நீங்க 2 பேரும்? ஐயா இது நோபல் பரிசு கிடைக்க போகுதுங்க ஐயா. பிறனுதல் சாதாரண விஷயம் அல்ல. எல்லாரும் செஞ்சுட்டாங்க. 10 ரூபாய் செலவுல செய்யல. நான் உங்களுக்கு சொல்றேன், செய்யுங்க. இதுதான் நோபல் பரிசு கிடைக்க போகுது. இங்கிலாந்துல பதிவு பண்ணியாச்சு. அடுத்தது 2வது ஸ்டெப்புக்கு போறோம். அடுத்து 3வது ஸ்டெப். 3வது ஸ்டெப் கம்ப்ளீட். ஏன்னா இது கையில் இதான் ரெக்கார்டு. 10 ரூபாய் செலவுல இது வந்து பாத்தீங்கன்னா பீட்டா டீக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது உலகத்துல வந்து 4 சக்தி ஏற்கனவே உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கும் பாருங்க. அது வந்து யாராவது எம்எஸ்சி படிக்கிறவனுக்கு அனுப்புங்க. எம்எஸ்சி பிசிக்ஸ், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிற பையனுக்கு அனுப்புங்க. புரியுதுங்களா? பாக்கட்டுங்க, எல்லாரும் பாக்கட்டும். நான் சொல்றேன் உங்களுக்கு, நீங்க செய்யுங்க. 2 டியூரசெல் பேட்டரி உங்களுக்கு அனுப்புறேன். அந்த என்ன வாங்க, 2 டியூரசெல் பேட்டரி வாங்கணும். அவ்வளவுதான். 2 டியூரசெல் பேட்டரி வாங்கணும். ஒரு எல்இடி வாங்கணும். உங்களுக்கு அனுப்புறேன். அது போய் ஒரு 10 ரூபா கொடுத்து 100 ரூபா செலவாக வாங்கிட்டு வாங்க. அது பாருங்க எவ்வளவு வேலை செய்து பாருங்க. தண்ணிக்கல போட்டாலும் சாகாது. அதாவது இதுல எலக்ட்ரானிக், there is no electron. It is activated by the only proton and a neutron. இப்போ லேட்டஸ்டா கண்டுபிடிச்சு இப்ப 6 மாசம் ஆச்சு. இங்கிலாந்துல காமிச்சாச்சு. இங்கிலாந்துல வந்து அஸ்ட்ரோபிசிக்ஸ் துறையில காமிச்சிட்டாங்க. காமிச்சுன்னு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இது எனக்கு தெரியும், எங்க துறை சம்மந்தம் இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. டாக்டர் டேவிட் பின்ஃபீல்டு தான் சொல்றாரு, நீங்க எலக்ட்ரானிக் துறைக்கு உடனே போகும்னு சொல்லியாச்சு. உடனே அவங்க வந்து இமெயில் பண்ணிட்டாங்க. அடுத்தது நீ செய்வாங்க. புரியுதுங்களா? அப்ப இதுதான் எதிர்காலம். இது வந்து ஒரு புரோட்டோடைப். இது ஒரு சின்ன மாதிரி. அதாவது ஒரு பெரிய வீட்டுக்கு தேவையான மின்சாரத்தை நம்ம சின்னதா செஞ்சு காட்டணும். 10 ரூபாய் செலவுல. எத்தனை ரூபாய் செலவுல? 10 ரூபாய் செலவு. அது அப்படியே கிடக்க வேண்டியதுதான். 10 ரூபாய். இதுதான் புரோட்டோடைப்னு சொல்லுவாங்க. புரோட்டோடைப்னா ஒரு பெரிய கருவி செய்யறதுக்கு முன்னாடி. ஆஹா, அற்புதம். அப்படியே மின்னுதுங்க ஐயா. பாருங்க இங்க கலைநிலா காட்டுங்க. கலைநிலா கிட்ட போனது எடுக்க வரல. இது கையில தூக்க முடியல ஐயா. அது சின்ன 100 கிராம். அது சின்னதா அது அப்படியே இன்னும் கொஞ்சம் அறுத்துக்குங்க. அதை நான் பார்த்தேன். ஒரு தண்ணி பாட்டத்தை அறுத்து இருக்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா அறுத்துருங்க. சரிங்க ஐயா. அது என்னால தூக்க முடியல. ஃபுல்லா தண்ணி வச்சுட்டு போயிருக்கான் பையன். இடது கையில தூக்குங்க, வலது கையில தூக்குங்க. பரமேஸ்வரி வலது கையில தூக்கி காட்டுங்க.
இப்ப நான் வச்சிருக்கேன் இந்த பாருங்க, காமிக்கிறேன்யா. வலது கையில இடது கையில தூக்கி காட்டுங்க. அற்புதம் 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 பாருங்களேன். அடாடாடாடா, இதை விட என்னங்க வேணும்? அருமை அருமை பாருங்க. இதுதான் பிசிக்ஸ், புரியுதுங்களா? இதுதான் இயற்பியல். எவ்வளவு இது பாருங்க, 6 மாசத்துக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. தண்ணிக்குள்ள போட்டாலும் சாகாது, பனிக்கட்டியில போட்டாலும் சாப்பிடாது, 0 டிகிரி வச்சாலும் சாகாது, வெப்பத்திலையும் சாகாது, குளிர்ச்சியிலும் சாகாது, எதுலையுமே சாகாது. ஏன்னா இது சாகாம, இது பேர் இம்மார்டல் பேட்டரி பேர். திஸ் இஸ் கால்டு இம்மார்டல் பேட்டரி. திஸ் இஸ் கால்டு இம்மார்டல் பேட்டரி. இது சாகா நிலை தமிழர்கள் தான் கண்டுபிடிக்க. திஸ் இஸ் கால்டு இம்மார்டல் பேட்டரி. இது புரோட்டான் பேட்டரி, இதுக்கு நியூட்ரான் பேட்டரி, இது எலக்ட்ரான் பேட்டரியே கிடையாது. இது வந்து கெமிக்கல் ரியாக்ஷனை வந்து நியூக்ளியர் ரியாக்ஷனை மாத்திட்டேன். கெமிக்கல் ரியாக்ஷனை வந்து ₹1 செலவுல நியூக்ளியர் ரியாக்ஷனை மாத்தியாச்சு. ஒரே ரூபாய் தான் செலவு பண்ணிருக்கு. எவ்வளவு? உலகத்துல ₹1 செலவுல நோபல் பரிசு இனியர் வாங்க போறார். இன்னும் 10 வருஷத்துல ராணியும் பொண்ணு நோபல் பரிசு வாங்க தான் போறோம். யாரு முறியடிக்கணும்? நரம் வந்து போக எல்லாமே. யூகேல போய் பதிவு பண்றதுன்னா அதுக்கு அறிவு வேணுமே இல்லையா? இங்கிலாந்து பெரிய அறிவடை. யூகேல போய் பதிவு பண்ற விளையாட்டு இல்ல, அங்க போய் பதிவு பண்ணி இருக்கிறேன். அடுத்தது வந்து 25,000 பணம் கட்டணும். இப்ப 10,000 கட்டி பதிவு பண்ணியாச்சு. அடுத்தது 25,000 பணம் கட்டணும். 2வது ஸ்டெப்புக்கு 25,000, 3வது ஸ்டெப்புக்கு வந்து $2,000, கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு போகுது. அங்க நம்ம யூகே கட்ட போறோம். சரி, அது ஒன்றும் பிரச்சனை, எல்லாரும் இது செய்யுங்க. பிறைநிதழ் கூட செய்யலாம். வணக்கம் பொறியாளர் பழனிவேல். சரி, இப்போ அந்த 7ஆம் அறிவை பத்தி பேசுறோம். பிறைநிதழுக்காக சொல்றேன். 7ஆம் அறிவுங்கிறது ஒண்ணும் இல்லை. அதாவது தொடுதல், நகர்தல், காணுதல், முகர்தல், வாய்ருசி, பகுத்து பார்த்தல். அடுத்தது 6ஆம் விடை என்பது அண்டவெளியோடு தொடர்பு வைத்துக் கொண்டு சக்திகளை பெற்று வாழுதல். என்னது? ஆமா. அப்போ இனப்பெருக்கம் செய்வதோடு பாருங்க, இனப்பெருக்கம் செய்வதோடு நிலைப்ப. நான் இனியன் நினைச்சாருன்னா தூய்மையான குழந்தை என்னால பெற முடியும். அப்ப அகத்தூய்மை செய்துட்டோம்னா யாரு வேணாலும், குழந்தை இல்லாதவங்க கூட குழந்தை பெற்றுக் கொள்ள முடியும். ஏன்னா எப்படி ஒரு பழம் பழுத்து விடுதலை அடையுது, ஒரு மரத்துல இருந்து ஒரு பழம் பழுத்து கீழே விழுகுது. ஆனா பழுத்து கீழே விழுகின்ற பொழுது பூமிக்குள்ள போனதுக்கு அப்புறம் திரும்ப அது முளைக்குது, அந்த மரத்துல இருந்து விடுதலை பெறுது. ஆனால் இனப்பெருக்க தகுதியோடு தான் கீழே விழுகுது. அப்ப உயிரோடு விடுதலை பெற்று விடுகிறது, ஆரோக்கியமாக விடுதலை பெறுகிறது. அதே மாதிரிதான் நாம் இந்த ஜீரண நீரை நிறுத்தி பழகுகிறோம். அது தவம்னு பேரு. அதுதான் பிறவி நோய் அறுத்தல் பேரு, ஜென்ம நோய் அறுத்தல் பேரு. அதைத்தான் நீங்க செய்ய போறேன், வகுப்பு நிறைவு செய்ய போறேன். சரி, மழை இரவு நம்ம 6:30 மணிக்கு பேசலாம். தனிப்பட்ட முறையில் ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க தனிப்பட்ட முறை தொலைவு சொல்லி கேட்கலாம். சரி, நிறைவு செய்ய போற. இனப்பெருக்கம் செய்வதோடு தானும் நிலைத்து வாழ்தல். இதுதான் பரிணாமத்தோட அடுத்த கட்டம். இதுதான் வந்து சார்லஸ் டார்வின் கண்டுபிடித்தார். சார்லஸ் டார்வின் வந்து 6ஆம் நிலை வரைக்கும் சொன்னாரு. நாம என்ன பண்றோம்? 7ஆம் நிலை வரைக்கும் கொண்டுட்டு போறோம். சரிங்களா? மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இடையில சந்தேகம் கேட்கல, எப்ப வேணா கேட்டுக்கலாம்.